மத்தேயு தான் செய்த வரி வசூலிக்கும் பணியை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். அதேபோல இயேசுவின் அன்பு அழைத்தலை ஏற்று இன்று தாய் திரு அவைக்கு பணி செய்ய தம்மையே அர்ப்பணமாக்கும் நம் திருத்தொண்டர் தம்முடைய திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்து இயேசுவின் குருத்துவத்திலும் இறைப்பணியிலும் ஆட்சியிலும் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு கத்தோலிக்க விசுவாசியின் பிரதிநிதியாக ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கடவுளுக்கு காணிக்கை செலுத்தவும் ஜெபிக்கவும் நம் திருத்தொண்டர் முன் வந்திருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன உலகில் உண்மை, நியாயம், நீதி, நேர்மை, அன்பு, சேவை, தன்னலமின்றி வாழ்தல் இவைகளுக்கு அர்த்தமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவின் கொள்கைகளை அறிந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது எவ்வளவு பெரிய சவால்! குருவாக முன் வருபவர்கள் பயிற்சி காலங்களில் தங்களை அறிந்து கொண்டு இறை அனுபவத்தை பெற்று தங்களுடைய பலம் பலவீனங்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு சேவை புரிவதற்கு தம்மையே தயாரிக்கும் நேரம். இவை அனைத்தையும் விட ஒவ்வொரு நொடியும் இயேசுவின் அழைப்புக்கு இணங்க வாழ்ந்து காட்டுவதே தங்களுடைய கடமை. இறை அழைத்தலுக்கு இதோ வருகிறேன் என்பது நிரந்தர பணி. திருத்தொண்டர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவது இறை மக்களுக்கு பணிபுரியவே. திருத்தொண்டர் சார்ல்ஸ் சர்வியர். இவர் பிறந்தது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு. திருவாளர் அந்தோனி சுவாமி மற்றும் திருமதி வெரோனிகா இவர்களின் குடும்பத்தில் 3வது குழந்தையாக பிறந்தார். இவருக்கு 2 அண்ணன்களும் ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருக்கின்றார்கள். இவர் தன்னுடைய படிப்பை தோமையார் பாளையத்தில் உள்ள தோமையார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை முடித்து 2011ஆம் ஆண்டு இரட்சகர் சபை பெங்களூர் மறை மாநிலத்தை சேர்ந்தார். அவர் தன்னுடைய பியூசி படிப்பை பெங்களூரிலும் அதன் பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை புனித சூசையப்பர் கல்லூரி திருச்சிராப்பள்ளியிலும் அவர் முடித்தார். தன்னுடைய நோவிஷியேட் கோத்தகிரியில் அவர் முடித்து தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு பெற்றார். தன்னுடைய தத்துவயியல் படிப்பை ஞானாதாரா இன்ஸ்டிடியூட் என்ற அந்த கல்லூரியில் கோவாவில் படித்தார். அதன் பிறகு தன்னுடைய அனுபவ ஆண்டை 2019-20 புனித ஆரோக்கிய அன்னை ஹரிஹராவில் தன்னுடைய அனுபவ ஆண்டை முடித்தார். அதன் பிறகு தன்னுடைய இறையியலை இரட்சகர் சபை செமினரியில் பெங்களூரில் படித்தார். இவர் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தன்னுடைய திருத்தொண்டர் பணியை பெங்களூரில் உள்ள ஃபாத்திமா கோவிலில் அவர் செய்தார். இவர் நம்முடைய மாட்டல்லி வட்டத்தில் 147வது குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். நம்ம மாட்டல்லி வட்டாரத்தில் இவர் இரட்சகர் சபைக்கு சேர்ந்த 6ஆம் குரு ஆவார். நம்முடைய தோமையார் பாளையம் பங்கில் இவர் 9வது குரு ஆவார். இன்று குருவாக அருட்பொழி பெற இருக்கும் நம் திருத்தொண்டர் வாழ்வு இறை ஆசிராலும் ஜப வாழ்க்கையாகவும் இறைவன் மட்டுமே தன்னுடைய ஆறுதலும் அடைக்கலும் இருக்கட்டும் என்று இங்கு வந்திருக்கும் நாம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்றும் வேண்டிக் கொண்டு இந்த நுழைவு கீதத்தோடு பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவரேவும் இல்லம் வருகிறேன் அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன் இல்லம் வருகிறேன்
வருகிறேன், உன் அருளில் நனைந்திட வருகிறேன். உள்ளத்தை உவப்புடன் தருகிறேன், உன் ஒளியில் நடந்திட விளைகிறேன். தேர்ந்து கொண்டாய், கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தாய். இறைவா, என் இறைவா, என் ஆதாரம் நீயாகவா. தீமைகள் போல என்னை காத்து நின்றாய், உன் கரத்தில் என் பெயரை பொறித்து வைத்தாய். இருளை பழிக்காமல் ஒளியேற்ற என் இதயம் கலங்காமல் உறவாட உன் ஒளியில் கலந்திடுவே. ஆண்டவரே, உன் இல்லம் வருகிறேன் வருகிறேன். அடைக்கலமாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன். நானும் சிறுவன் என்று விலகி நின்றேன், ஏதும் அறியன் என்று தயங்கி நின்றேன். இறைவா, என் இறைவா, என் நல்லாய நீயாகவா. உமது வார்த்தைகளை பேச பணித்தாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இன்று இரட்சகர் சபையின் ஒரு குருவாக இறை மக்களுக்கும் உலகிற்கும் பணியாற்ற தன்னையே கையளித்திருக்கும் அன்பு அருட்சகோதரர் சார்லஸ் சர்வியர் அவர்களை உங்கள் அனைவரின் பெயராலும் வாழ்த்தி வரவேற்று அவரது குருத்துவ திருப்பொழிவு திருப்பலியிலே தகுந்த முறையில் நாம் அனைவரும் பங்கு கொள்ள நம் குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்டு நம்மை தயாரிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதொருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோ. ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவன் திரு செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரு மீது இறங்குவே. ஏனெனிலே கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம் மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக நீர் இன்று கனிவுடன் தேர்ந்து கொண்டு உமது திரு அவையின் சார்லஸ் சர்வியர் என்ற திருத்தொண்டர் உமது திருவுலத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. இவ்வாறு இவர் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சியளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி
ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. வார்த்தையானவர் மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை விசுவசிக்கும் நாம் இறைவன் இறைவார்த்தை வழியாக நம் மத்தியில் பவனி வரும் நேரத்தில் அவருக்கு மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்துவோம். மனதில் வாழும் வார்த்தையே, மகிமையான தீபமே, வாழ்வில் அன்பை உணரவே மரங்களை தினம் பொழியுமே. மனதில் வாழும் வார்த்தையே, மகிமையான தீபமே, வாழ்வில் அன்பை உணரவே மரங்களை தினம் பொழியுமே. மனதில் வாழும் வார்த்தையே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்த
நெஞ்சத்துக்கு உறுதியூட்ட அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க நலிவுற்ற நெஞ்சத்துக்கு உறுதியூற்ற வேடு பள்ளங்களை சமசெய்ய வேடு பள்ளங்களை சமசெய்ய ஏற்ற தாழ்வுகளை வேறகற்ற உன்னை தேர்ந்துள்ளே அழிக்கவே ஆக்கவே உன்னை அனுப்புகிறேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். தலைமை குரு ஒவ்வொருவரும் மானிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்ட கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார்.
தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைபற்றோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏற்றை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழைப்பு: குறிப்பிட்ட பணிகளை குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட மனிதர்களை குறிப்பிட்ட நாளில் விரும்பி அழைப்பது இறைவனின் செயலாகவும் திட்டமாகவும் இருக்கின்றது என்பதை விவிலியத்தில் அறிகின்றோம். இப்பொழுது இரட்சகர் சபை பெங்களூர் மறை மாநிலத்திற்கு சேர்ந்த அருட்தந்தை கிறிஸ்டோபர் பொன்னுசாமி அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் நம் திருத்தொண்டரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். திருத்தொண்டரும் இதோ வருகிறேன் என்று பதில் சொல்லி தன்னுடைய விருப்பத்தை முன்வைத்து குருத்துவத்திற்குள் அடியெடுத்து வைக்க முன் வருகின்றார். குருத்துவ அருட்பொழிவு பெற திருத்தொண்டர் தகுதியானவரா என்று நம் ஆயர் சோதித்தறிய முற்படுகிறார். திருத்தொண்டர் தகுதி நிலையை ஆயர் சோதித்தறிந்த பின்பு குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம் என்று கூறுவார். அப்போது எல்லோரும் இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம். அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் முன் வருக. சார்ல்ஸ் சர்வியர். இதோ வருகிறேன். பேரருள் தந்தையே, நம் சகோதரர் இவரை அருள் பணியாளராக திருநிலைப்படுத்த அன்னியாம் திரு அவை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவர் தகுதி உள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர் தகுதியுள்ளவர் என சான்று பகிர்கின்றேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நமது சகோதரர் சார்லஸ் சர்வியர் இவரை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற திருத்தொண்டர் அவர்களே, அருட்பணியார்களே, துறவியரே, அன்பான இறை மக்களே, இந்த மைசூர் மறை மாவட்டத்தின் இந்த வட்டாரத்தில் இருந்து ஏற்கனவே பல குருக்கள் மறை மாவட்டங்களிலும் துறவர சபைகளிலும் பணியாற்றுகின்ற நிலையிலே இன்று இரட்சகர் சபை வழியாக கடவுளுடைய மக்களுக்கும் உலகிற்கும் பணியாற்ற ஏதோ சார்லஸ் சர்வியர் என்ற நமது திருத்தொண்டர் என்று முன்வந்திருக்கின்றார். திரு அவையின் பெயராலும் இவர் சார்ந்திருக்கும் துறவர சபையின் பெயராலும் இவர்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இவரது திருப்பொழிவு நடக்கின்ற இந்த வேளையிலே இவர் பெறப்போகின்ற பணி பொறுப்பை, குருத்துவ வாழ்வை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு துறவர சபையினருடைய ஒரு
ஆன்கோயிங் ஃபார்மேஷன் என்ற இந்த நிகழ்வுக்காக சென்றிருந்தேன். பல உரைகளை அவர்களுக்கு ஆற்ற தொடங்குகின்ற இந்த நேரத்திலே அவர்களிடத்திலே இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். பழங்காலத்திலே குருக்கள், துறவிகள் இவர்கள் எல்லாம் தேவைப்பட்டார்கள். இப்போது வழக்கமாக கிறிஸ்தவர்கள் செய்கின்ற கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக முன்னேற்ற பணிகள் இவற்றையெல்லாம் அரசாங்கமும் மற்ற NGOக்களும் மற்ற மனிதர்களும் செய்ய தொடங்கி இருக்கிற இந்த காலத்திலே குருத்துவம் அல்லது துறவர குருத்துவம் தேவையா என்று ஒரு கேள்வி அனுப்பினேன். ஒவ்வொருவரும் ஒரு ஆளுக்கு ஒரு பதிலை சொல்லி கொண்டு வந்தார்கள். இதனால் தேவை, இதனால் தேவையில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்போது ஒருவர் எழுந்து அழகாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். நான் நற்செய்தியின் பணியாளன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் அந்த நற்செய்தியாக வாழ்வதை மக்கள் பார்க்க முடியும் என்றால் இத்தகைய குருக்கள் நமக்கு தேவை என்று அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னார். பாருங்கள், அந்த வார்த்தையிலே எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. நான் நற்செய்தியின் பணியாளன், நான் நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய இயேசுவை நற்செய்தியை உலகிற்கு அறிவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு குருக்களாகி வருகின்றவர்கள் அந்த நற்செய்தியை அவர்கள் வாழ்விலே காட்ட முடியும் என்றால் அத்தகைய நற்செய்தியாளர்கள், பணியாளர்கள், குருக்கள் நமக்கு இன்றைய காலகட்டத்திலே திருச்சபைக்கு தேவை. அப்படி என்றால் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை தங்கள் வாழ்விலே வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்றால் அத்தகைய குருக்கள், அத்தகைய துறவியல் இன்றைய காலகட்டத்திலே தேவையில்லை என்று அழகாக அவர் சொன்னார். நண்பர்களே, இதோ நமது திருத்தொண்டர் ஆண்டவர் அருள் பொழிவு செய்கின்றார். எதற்காக? அந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்காக. அந்த இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்வதுதான் குருக்களுடைய பணி, துறவியருடைய பணி. அப்படி என்றால் அந்த இயேசுனுடைய பணியிலே ஒரு பரிமாணத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அதே போல ஏசாயா 61வது அதிகாரத்திலும் அதையே வரப்போகின்ற மெசியா என்ன செய்ய போகிறார், எப்படி இருக்க போகிறார் என்பதை குறிப்பிடும் போது அதே வார்த்தைகள் இங்கே இன்றைக்கு நற்செய்தியிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், என்னை திருப்பொழிவு செய்துள்ளார். அந்த அர்த்தம் என்ன? திருப்பொழிவு என்பது பழைய ஏற்பாட்டின் பாரம்பரியத்தின்படி அரசர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் கையிலே ஒரு கொம்பிலே எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களது தலையிலே ஊற்றுகின்ற போது அந்த எண்ணெய் அப்படியே வடிந்தோடும். திருப்பாடலிலே படிக்கிறோம், ஆரோனுடைய தடையிலிருந்து அவர் தாடியின் மீது வழிந்தோடிய அந்த எண்ணெய் என்று. அப்போ இந்த அபிஷேகம் அல்லது திருப்பொழிவு என்பது எதை குறிக்கிறது? 3 காரியங்கள். ஒன்று, இந்த மனிதர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதோ இவ்வளவு பேர் இருக்கிறோம், இதிலே ஒருவர் மீது இன்று திரு எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றால் அவர் இந்த மற்ற எல்லாரிடமிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார். காரணம், அவர் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக கடவுளின் பெயரால் கடவுளின் ஸ்தானத்திலே நின்று அவர் பணி செய்ய மனிதர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார். அதனால்தான் அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். இரண்டாவது, அபிஷேகம் செய்யப்படுவது, திருப்பொழிவு செய்யப்படுவது என்பது புனிதப்படுத்தப்படுவது.
இன்று குருத்துவத்தினுடைய அவர் கைகளிலே திரு எண்ணெய் பூசுகின்ற போது ஒரு ஜெபம் வரும். அதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால், இதற்காகவெல்லாம் நீ குருவாக நியமிக்கப்பட்டு இருக்கிறாய், இறை மக்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கவும், நற்கருணையை வழங்கவும், இறைவார்த்தையை வழங்கவும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி வரியிலே வார்த்தையாக நீர் புனிதமாயிரும், பி ஹோலி. அங்கு நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். நீங்கள் தூயவராக இருங்கள், ஏனென்றால் நான் தூயவர் என்று கடவுள் சொல்வதை விவிலியத்திலே. எனவே இந்த அபிஷேகம் செய்யப்படுவது என்பது முதலிலே மக்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்படுவது, வேறு முறையிலே, வேறு வழியாக, வேறு விதமாக வாழ்வதற்காக. இரண்டாவது, அவர் அந்த அபிஷேகம் செய்யப்படுவதன் வழியாக புனிதராய் இருப்பதற்காக அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். மூன்றாவது, இந்த திருப்பொழிவு அபிஷேகம் என்பதனுடைய அர்த்தம், அவர் இனி தனக்காக வாழாமல் கடவுளுக்காக, கடவுளது பணிக்காக அவர் ஒரு தனக்காக வாழ்வதை விட்டுவிட்டு கடவுளின் பெயரால், கடவுளுடைய சார்பாக மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் பணியாற்ற அவர் நியமிக்கப்படுகிறார். எனவே இந்த மூன்று அர்த்தங்களை கொண்ட அந்த திருப்பொழிவு இன்னைக்கு நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இன்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், திருப்பொழிவு செய்துள்ளார் என்று ஆண்டவர் இயேசு தனது பணியினுடைய தொடக்கத்திலே அவர் பாலைவனத்துக்கு சென்று சாத்தானால் சோதிக்கப்பட்டு திருமுழுக்கு யோவானிடம் ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு இயேசு இப்படி கூறுகிறார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எதற்காக? அங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டன. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, கட்டுண்டோருக்கு விடுதலை கொடுக்க, அதே போல சிறையிலிருப்போரை விடுவிக்க, கடவுளுடைய அரசு வந்துவிட்டது என்பதை, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்ற அந்த நோக்கங்களுக்காக அவர், ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நற்செய்தியிலே பார்த்தோம். ஆம் நண்பர்களே, இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே உங்களது இந்த மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சார்லஸ் செர்வியர் என்ற உங்களது மகன், உங்களது பிள்ளை கடவுளால் அபிஷேகத்தின் வழியாக உங்களிடம் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார். கடவுளின் பெயரால், கடவுளின் ஸ்தானத்திலே நின்று உலகிற்கும் மக்களுக்கும் பணியாற்ற அவர் அழைக்கப்படுகிறார். அதற்கு ஏதுவாக இருக்க அவர் ஒரு புனிதனாய் வாழ்வதற்காக, ஒரு புனிதனாய் வாழ்வதற்காக அவர் அழைக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் இங்கே பார்க்க போகின்றீர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு சொன்ன எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், பலவிதமான கட்டுப்பாடுகளிலே கட்டுண்டு இருக்கின்றவர்களை விடுவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசுனுடைய பணி விடுவிக்கும் பணி, டு லிபரேட் தோஸ் ஹூ ஆர் பவுண்ட். பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டிருப்பவர்களை விடுவிக்கின்ற பணி, பாவத்தினால் கட்டப்பட்டிருப்பவர்களை, நோய் நொடிகளினால் கட்டப்பட்டிருப்பவர்களை, பலவிதமான பாரம்பரிய அல்லது மனிதனாக உருவாக்கி கொண்ட அந்த பாரம்பரியங்களினால் கட்டப்பட்டிருப்பவர்களை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், பலவித கட்டுகளுக்கிடையே சிக்கிக் கொண்டிருப்பவர்களை, அந்த கட்டுகளை அறுத்து விடுதலை அவர்களுக்கு கொடுக்க, விடுதலை அவர்களுக்கு கொடுக்க இதோ நம் திருத்தொண்டர் சார்லஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே. ஆம் நண்பர்களே, குருக்களுடைய ஒரு மிக முக்கியமான பணி,
அவர்கள் மறைமாவட்ட குருவாக துறவர சபைகளை சார்ந்தவர்களாக எப்படி இருந்தாலும் to liberate people from bondage, அவர்களுடைய கட்டுகளிலிருந்து அவர்களுக்கு விடுவிக்க, அவர்களுக்கு விடுதலை அளிக்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கட்டுகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இன்றைய உலக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் போய் கேளுங்கள், உங்களை யாராவது கட்டி வைத்திருக்கிறார்களா, அல்லது உங்களை ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் கட்டி வைத்திருக்கிறதா என்றால் இல்லை இல்லை, நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். அப்படித்தானே இயேசுவுக்கும் சொன்னார்கள். அந்த பரிசேயர்களிடத்திலே இயேசு இதே வார்த்தைகளை சொன்னார். நான் கட்டுவது ஆபிரகாமின் வழிவந்த அந்த மக்களை அவர்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்க வந்தேன் என்று சொல்லும் போது அந்த மனிதர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் யாரும் கட்டுண்டு இருக்கவில்லை, நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் மக்கள், சுதந்திர குடிமக்கள், எங்களை யாரும் கட்டி வைக்கவில்லை. ஆனால் இன்று அந்த கட்டி வைக்கப்படுதல் என்பது சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்து மிக அதிகமாக வயது ஆக இன்னும் அதிகமான கட்டுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களை இன்று பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு ITI தொழில் கூடத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் சென்றேன். அப்போது அந்த தொழில் கூடத்தினுடைய பொறுப்பாளர் மிக வேதனையுற்று சொன்னார், இங்கே பாருங்கள், இத்தனை பேர் இது வேலை செய்கிறார்கள், வேலை கற்றுக்கொள்ளுகிறார்கள் மாணவர்கள், ஆனால் they are all bound, அவர்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், யாரையா அவங்களை கட்டி வச்சிருக்கிறது? யாரும் கட்டல, ஆனால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். என்ன என்று திரும்ப திரும்ப துருவி கேட்கும்போது அவர் சொன்னார், போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அந்த போதைப் பொருளை எடுக்கவில்லை என்றால் அவர்களால் இருக்க முடியாது. எனவே குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருட்களுக்கும் அவர்கள் அடிமையாகி இந்த பழக்கங்களால் கட்டப்பட்ட மனிதர்களாக இன்றைய சமுதாயத்திலே நிறைய பேர் இருப்பதை பார்க்கிறோம். அதே போலதான் மற்ற கட்டுகள் எல்லாம் ஒரு சில பாவ பழக்கங்களால் கட்டப்பட்டவர்கள், அதிலிருந்து வெளிவர முடியாதவர்கள், ஒரு சில தேவையில்லாத தவறான நடைமுறைகளால் கட்டப்படுபவர்கள், இத்தனை ஆண்டுகள் நான் இப்படிதான் இருந்தேன், இதிலிருந்து என்னால் வெளிவர முடியாது என்று சொல்லுகின்றவர்கள். அது துறவர, அது மனவாழ்விலே இருக்கலாம், குடும்ப வாழ்விலே, பொது வாழ்விலே, எல்லா இடங்களிலும் இன்று மனிதர்கள் கட்டப்பட்ட அந்த நிலை. இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க நாம் ஆண்டவர் இயேசு என்று குருக்களை தேர்ந்தெடுக்கிறார், துறவிகளை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கு அந்த கட்டுகளை அவிழ்த்து அவர்களை அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து வெளிக்கொணர்ந்து அவர்கள் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தோடு வாழ அவர்களுக்கு பணியாற்றுவது குருக்களுடைய பணி. எனவேதான் தற்போது நான் ஒரு நடந்து முடிந்த ஆயர் மன்றத்தினுடைய டாக்குமெண்ட், ஃபைனல் டாக்குமெண்ட் என்பதை தமிழிலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த டாக்குமெண்டின் ஒரு இடத்திலே இப்படியாக அழகாக வருகின்றது. அதாவது குருக்களுடைய பணி, கடவுளால் தேர்ந்தெடுக்கின்ற பணி, பெற்றவர்களுடைய பணி ஏதோ திருப்பலை நிறைவேற்றுவது, அருட்சாதனங்களை வழங்குவது, அல்லது நற்செய்தியை போதிப்பது, இதெல்லாம் தேவைதான். இதெல்லாம் ஏறக்குறைய அந்த திரு அவை என்ற அந்த வட்டத்திற்குள் செய்யப்படுகின்ற பணிகள். ஆனால் மறைந்த திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று துறவிகளுடைய குருக்களுடைய பணியானது இந்த திரு அவை என்ற அந்த வட்டத்தோடு நின்று விட்டார். அதுவும் ஒரு கட்டப்பட்ட நிலை. அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து வெளியேறி உலகத்தில் வாழுகின்ற மக்கள், உலகில் பல்வேறு சூழ்நிலைகளிலே
ஒருவேளை ஆலயத்திற்கும் வராமல் எந்த மதத்தையும் சாராமல் எந்த இறை பக்தியும் இல்லாமல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கூட நாம் நற்செய்தி அறிவிக்க, அவர்களுக்கு அந்த விடுதலையை தர இன்று துறவிய குருக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அந்த இறுதி ஆவணத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பான புதிய குருவாக இருக்கிற திருத்தொண்டர் அவர்களே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு மறைந்த திருத்தந்தையின் அந்த வார்த்தைகள் வழியாக சொல்லுகின்ற கருத்து, ஏதோ உங்களுடைய பணி திரு அவை என்ற அந்த வட்டத்திற்குள் முள் அல்லது எங்களுடைய இரட்சகர் சபை என்ற அந்த வட்டத்திற்குள் மட்டும் இருந்து விடாமல் அந்த வட்டத்திலே ஊன்றி நின்று அந்த வட்டத்திற்கு வெளியிலும் உலகின் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு கட்டுகளால் கட்டுண்டு பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கின்ற அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு பணியாற்றி அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஆண்டவர் இன்று உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை திருப்பொழிவு செய்கிறார். எனவே உங்களுடைய சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நீங்கள் அனுப்பப்படுகின்ற அந்த இடத்திலெல்லாம் கட்டுண்டவர்களை விடுவிக்க, பல்வேறு பாவத்தாலும் பாவ பழக்க வழக்கங்களாலும் தீமையாலும் கட்டுண்டவர்களை விடுவிக்க, விடுதலை வாழ்வுக்கு அழைக்க என்ற அந்த பணியை மேற்கொள்ள நீங்கள் முன்வந்திருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றி அதனை செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை வரவேற்கும் இந்த நேரத்திலே இந்த பணியை எப்படி செய்வது என்ற ஒரு கேள்வி உடனடியாக எழும்புகிறது. இதற்கான ஒரு பதிலை இன்றைய நற்செய்தியிலே நாம் மீண்டும் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த நாசரேத்து தொழுகை கூடத்திலே ஜெபக்கூடத்திலே ஏசாயாவின் சொல்லேடு இயேசுவிடம் கொடுக்கப்படுகிறது. அதிலே 61வது அதிகாரத்திலே ஆண்டவரின் ஆவி என் மேலே என்ற பகுதியை அவர் வாசித்து முடித்து அதை ஏவலரிடம் கொடுத்து விட்டு அவர் போதிக்க நிற்கின்றார், பேச நிற்கின்றார். எல்லா கண்களும் அவரை அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றன. என்ன சொல்ல போகிறார்? அவர் அன்று ஆற்றிய மறைவுரை ஒரே ஒரு வாக்கியம், சிங்கிள் சென்டென்ஸ் ஹோமிலி. என்ன ஒரே ஒரு வாக்கியம்? இப்போது நீங்கள் கூறப்பட்ட இவை எல்லாம் என்னிலே நிறைவேறிவிட்டது. இவை அனைத்தும் என்னிலே நிறைவேறிவிட்டது. எல்லாரும் அப்படியே பார்க்கிறாங்க, இங்க நிறைவேறிடுச்சு. ஆம் நண்பர்களே, இயேசு அங்கே சொல்ல வந்தது, நீங்கள் என்னை ஒரு மெசியா என்று வார்த்தைகளாலும் மற்ற புதுமைகளாலும் பார்ப்பீர்கள், ஆனால் அதையெல்லாம் விட என்னிலே அது வெளிப்படுத்தப்படுகிறது, எனது வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தப்படுகிறது, அது என்னுடைய பழக்க வழக்கத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது, அது என் நடை உடை பாவனையிலே நான் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் விடுதலை அளிக்கிறேன் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம், பெடகஜி என்று சொல்லப்படுகிற கற்றுத்தருதல் என்ற அந்த கல்வியியலிலே எது ஒரு வலிமையான ஆற்றலுள்ள சிறந்த கற்பிக்கும் முறை என்றால், பல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை விட முன் உதாரணத்தின் வழியாக, ஒரு முன்மாதிரியான வாழ்வின் வழியாக நாம் பல ஆயிரம் பாடங்களை நம்மை பார்க்கின்றவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால்தான் இயேசு சொன்னார், என்னை பாருங்கள், நீங்கள் கேட்ட இந்த இறைவார்த்தை என்னிலே நிறைவேறிற்று, நானே அந்த விடுதலை தருகின்ற மெசியா என்று அவரை. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர் குறிப்பிட்ட அந்த பொருளை உணர்ந்து கொள்ளாமல் அவரை அங்கிருந்து வெளியே தள்ளி கொண்டு போய், நீ நேற்று பிறந்த பையன் இன்றைக்கு மெசியா என்று சொல்லிக் கொள்கிறாயா என்று சொல்லி அவரை துன்புறுத்த முயற்சி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் நண்பர்களே, இன்று நாம் வாழுகின்ற பணியாற்றுகின்ற இடங்களிலும் நமது பணிகளை புரிந்து கொள்ளாதவர்கள்,
நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடமிருந்து நமக்கு துன்பங்கள், எதிர்ப்புகள், தொல்லைகள் கட்டாயம் வரும். அதுவும் நமது இந்திய நாட்டிலே இப்போது இருக்கின்ற நிலை இப்படியே தொடர்ந்தார் இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் சீடத்தியாக வாழ்ந்து காட்டுவதற்கு மிகவும் துன்புற வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக வரும் என்று எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனவே நமது வாழ்க்கையின் மாதிரியின் மூலம், by the example of your life, அன்பை பற்றி நீங்கள் போதிக்கிறீர்கள். அந்த அன்பு உங்கள் வாழ்விலே காட்டப்பட வேண்டும். மன்னியுங்கள் என்று மன்னிப்பை பற்றி மக்களுக்கு போதிக்கின்றீர்கள். அந்த மன்னிக்கின்ற அந்த செயல்பாடு உங்களுடைய அன்றாட வாழ்விலே காட்டப்பட வேண்டும். உங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று போதிக்கின்றீர்கள். அந்த பகிர்வு மனப்பான்மை உங்களுடைய வாழ்விலே முதலில் அது காட்டப்பட வேண்டும். எளிமையாக வாழுங்கள் என்று நீங்கள் போதிப்பீர்கள். அந்த எளிமை உங்களுடைய வாழ்விலே முதலில் காட்டப்பட வேண்டும். எனவேதான் எக்ஸாம்பிள் இஸ் a powerful teacher than words. அந்த மற்றவர்களுக்கு நாம் போதிக்கும் போது பல வார்த்தைகளை சொல்வதை விட நமது முன்மாதிரியை ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு போதனை என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவுக்கும் கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்கும், ஏன் உலகம் முழுவதற்கும் உலக படைப்பு முழுவதற்குமாக நீங்கள் நற்செய்தி அறிவிக்க இன்று அழைக்கப்படுகிறீர்கள். அதை இந்த மனப்பான்மையோடு வார்த்தைகளால் போதிப்பேன் தான், ஆனால் அதைவிட அதிகமாக அதே வார்த்தைகளை, அதே நற்செய்தியின் மதிப்பீட்டை என் வாழ்க்கையிலே நான் காட்டுவேன் என்ற அத்தகைய மெசியாக்களாக, அத்தகைய ஒரு தலைமை குருவாக, அத்தகைய ஒரு துறவியாக நீங்கள் வாழ அருட்சகோதரர் சார்லஸ் சர்வியர் அவர்களை நாம் அன்போடு வாழ்த்துகின்றோம். நம்முடைய அனைவருடைய ஜெபங்களால் தாங்கப்பட்ட அவர் இன்று எப்படி இயேசு எல்லாருக்கும் முன்னால் இதோ எல்லாம் என்னிலே நிறைவேற்றி விட்டது, என்னை பாருங்கள் என்று அவர் சொன்னது போல, நமது அருட்சகோதரரும் தான் அனுப்பப்படுகின்ற குழுமத்திற்குள்ளாகவும் மற்றும் அவருடைய பணித்தலங்களிலும் இதோ ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன், இங்கே இருக்கிறார் அந்த இயேசு, என்னை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரியால் போதிக்கின்ற ஒரு மனிதராக வாழ, ஒரு துறவியாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆய்வு. குருத்துவ பணியின் மேன்மை, பொறுப்பு, கடமைகள், சந்திக்கும் சவால்கள், பிரமாணிக்க தன்மை போன்றவைகளை நமது ஆயர் திருத்தொண்டரை கேட்டறிவார். அவரும் ஆயர் வினவும் வினாவுக்கு பதிலளிப்பார். அன்பார்ந்த மகன் சார்லஸ் சர்வியர், நீர் குருத்துவ நிலை பெறுமுன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர் என்று இந்த கூட்டத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீர் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளராக விளங்கி தூயாவியாரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து பணியை நிறைவேற்ற விரும்புகிறீராம்? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்கி கூறுவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீராம்? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளை சிறப்பாக நற்கருணையை வழியும் ஒப்புரவர் சாதனத்தையும் திரு அவையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீராம்? விரும்புகிறேன்.
இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக திருச்சபையின் திருப்புகழ் மாலை என்ற ஜெபத்தின் வழியாகவும் உங்களுடைய தனி ஜெபத்தின் வழியாகவும் முன்மாதிரியான வாழ்வின் வழியாகவும் இறை மக்களுக்காக இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீர் விரும்புகிறீராம். நமக்காக தம்மையே தூய பலியாக ஒப்பு கொடுத்த நமது பெரிய குருவாகிய கிறிஸ்து இயேசுவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க நீர் விரும்புகிறீராம். இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் வாக்குறுதி. இப்பொழுது திருத்தொண்டர் ஆயர் முன் முழந்தால் படியிட்டு தம் கரங்களை ஆயரின் கரங்களில் வைத்த வண்ணம் கீழ்ப்படிதல் வாக்குறுதி அளிப்பார். நீர் பணியாற்ற போகும் மறை மாவட்டங்களின் ஆயர்களுக்கும் கீழ்ப்படிதலும் வணக்கமும் தர வாக்களிக்கிறீராம். நீர் பணியாற்றும் மறை மாவட்டங்களின் ஆயர்களுக்கும் துறவர சபைகளின் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்படிதலை தர வாக்களிக்கிறீராம். நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் சபை தலைவர்களுக்கும் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஜெபிக்க அழைப்பு. குருத்துவ வாழ்வில் திறம்பட பணியாற்ற தங்களின் ஆற்றல்கள், திறமைகள், ஜபங்கள் மட்டும் போதாது. தூயவர்களின் ஜபமும் பராமரிப்பும் வழிகாட்டுதலும் முழுமையாக தேவை என்ற ஆழமான நம்பிக்கையிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தூயவர்களின் அருளை பணிவோடு கேட்கிறார் நம் திருத்தொண்டர். நாமும் அனைவரும் எழுந்து நின்று அவரோடு இணைந்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, எல்லாமல்ல தந்தையாகி இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சார்லஸ் சர்வியர் என்ற இவர் மீது தனது வானக கொடைகளை பொழியுமாறு சேர்ந்து ஜெபித்து மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்திரேயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மக்தலா மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கியா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா, புனித பெலிசிட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அக்னாசே, எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்னாசியூசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே, புனித டொமினிக்கே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரேசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெராட் மஜல்லாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளமெண்ட் ஹபாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் நாய்மானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனிவு கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலிருமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனித உடலேற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியாரின் வருகையாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புனித திரு அவையை ஆண்டு காத்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைத் தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்கும் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் அமைதியும் உண்மையும் உற்றெழுத்தும் முன்னு தரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புனித பயணியில் எங்களை உறுதிப்படுத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கிறிஸ்துவை எங்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். உம் ஊழியர் சார்லஸ் செர்வியரின் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த ஊழியரை கருணையுடன் கண்ணோக்கி உமது கொடைகளை என்னாலும் இவர் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தலைமேல் கரம் வைத்து ஜெபித்தல். தலையில் கைகளை வைத்து ஜெபிப்பது விவிலிய பாரம்பரியம். சாமுவேல் தாவீதின் தலைமேலும் அனனியா தூய பவுலின் தலை மீதும் கை வைத்து ஜெபிப்பதை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம். இப்போது திருத்தொண்டர் ஆயருக்கு முன் முழந்தால் படியிட ஆயர் அவரின் தலைமேல் தம் கைகளை வைத்து ஜெபிப்பார். அதன் பின் அனைத்து குருக்களும் திருத்தொண்டரின் தலைமேல் கைகளை வைத்து ஜெபிப்பார்கள். பாடல் குழுவினர் பரிசுத்த ஆவியாரின் பாடலை பாடுவார்கள். மன்னிப்பில் தினம் மலர
நம்மை வழியில் நடத்திடவாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திடவாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வே. அமைதியில் நான் வாழ உன் கனிகளால் நிரப்புமே. மகிழ்வுடன் பணி செய்ய உமதாற்றலை தாருமே. தாழும் போதும் மீளும் போதும் தாங்கிடவாருமே. தாழும் போதும் வீழும் போதும் தாங்கிடவாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருளே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வே. திருநிலைப்பாட்டு ஜெபம். இந்நேரம் புனிதம் பிறப்பெடுக்கும் நேரம், ஒவ்வொரு குருவின் வாழ்விலும் பொன்னான நேரம். திருத்தொண்டர் ஆயர் முன் முழந்தால் படியிட ஆயர் தூய ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்து நம் திருத்தொண்டரை ஆட்கொண்டு அருள் பொழிவு செய்திட ஜெபிக்கிறார். கிறிஸ்து விரும்பும் குருவாக ஜெபிக்கிறார். ஆகவே இப்பொழுது நடைபெறும் அருட்பொழிவு ஜெபத்தில் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆயரோடு சேர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். ஜெபத்தின் இறுதியில் ஆமேன் என்று பதில் கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருட்கொடைகளின் வல்லலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூயாவியாரின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாய் அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்த பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேவையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக அது பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே உமது மக்களை எளிதாய் வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர் தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாய் பொழிந்தருளினார். தூயவரான தந்தையே, இறுதியாகவும் திருமகனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூயாவியார் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தன் பணியில் பங்கேற்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தருளினீர். இப்போதும் ஆண்டவரே, வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதற்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகின்றார்கள். All priests extend your hands. எல்லாம் வல்ல இறைவா, உமது அடியாராகிய சார்லஸ் செர்வியர் என்ற இவருக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாகிய குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர் பெற்றுக்கொள்வாராக. தங்கள் சிறந்த வாழ்வாலும் நன்னடத்தையாலும் எடுத்துக்காட்டாய் திகழ்வாராக. இறைவா, இவர் எம் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளராய் இருப்பாராக. இவரின் போதனையின் வழியாக தூய ஆவியாரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடை எல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைபலன் தருவதாக. உமது மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும் உமது திருப்பிடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும் பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும் பிணியாளர்கள் வலுப்பெற்று எழவும் இவர் எம்மோடு சேர்ந்து உமது மறைபொருளை பிரமாணிக்கமாய் வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குணமாய் மாற்றம் அடைவனமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருவுடை அணிவித்தல்.
இப்பொழுது திருநிலைப்படுத்தப்பட்ட புதிய குருவுக்கு திருவழிபாட்டிற்குரிய திருவுடையை அணிவிக்கிறார்கள். இத்திருவுடை தாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்பதையும் இறை மக்களின் பணியாளர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. கைகளில் திரு எண்ணெய் பூசுதல். இயேசுவின் அர்ச்சிக்கும் பணியில் தன்னையே கரைத்திட கிறிஸ்மா தைலத்தால் புதிய குருவின் கரங்களை இறைவனால் அருள் பொழிவு செய்யப்படும் நேரம் இது. புதிய குருவின் கரங்களை தூய தைலத்தால் ஆயர் அபிஷேகம் செய்கின்றார். தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. திருக்கிண்ணம் வழங்குதல். திருப்பலியின் போது இயேசுவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற உதவும் திருப்பலி பாத்திரங்களை ஆயர் புதிய குருவிடம் வழங்குகின்றார். இறை மக்கள் சார்பாக இறைவனுக்கு பலி செலுத்தவும் தான் நிறைவேற்றும் மறைப்பொருளுக்கு ஏற்ப தன் வாழ்வையே ஒருங்கிணைக்கவும் புனிதத்தில் சிறந்து விளங்கவும் இது அழைப்பு விடுக்கின்றது. தன் வாழ்வே திருப்பலியின் தொடர்ச்சி என்பதை உணர்ந்தவராய் ஆயரிடமிருந்து புதிய குரு திருப்பாத்திரங்களை பெற்றுக் கொள்கின்றார். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சட்டத்திற்கு ஏற்றபடி புனிதராய் இரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். ஆமென். அமைதி முத்தம். ஆயர் அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் இப்பொழுது அருள் பொழிவு பெற்ற புதிய குருவை குருக்களின் சமூகத்திற்கு சமாதானத்தின் முத்தமிட்டு அன்போடு வரவழைக்கின்றார். அதேபோல் வந்திருக்கும் அனைத்து குருக்களும் புதிய குருவை மகிழ்வோடு சமாதான முத்தமிட்டு குருக்களின் சமூகத்திற்கு வரவழைப்பார்கள்.
சந்தோஷமாய் மாற்றுவே பழையவை மறந்திடும் புது வாழ்வு உனை சேரும் கண்ணின் கருவிழிப்போ கருத்தாய் உனை காப்பே அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவே உன்னோடு என்றும் இருப்பே உன்னை கைவிடாமல் உனக்கே துணை இருப்பே இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமக்கு பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது அருட்பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உமது மக்களுக்கு பணியாற்றவும் விரும்பினீரே. உமது பணியாளர்களின் திருப்பணி உமக்கு ஏற்புடையதாயிருக்கவும் என்றும் அது நிலையான கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இந்த ஆற்றலினால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருட்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாய் சொல்லற்கரிய முறையில் திருநிலைப்படுத்த திருவுளம் கொண்ட உமது திரு அவையில் அவர்களை ஒரே குருத்துவத்தால் தொடரை செய்தி அவர்கள் தமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்து அது அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தனது பணியின் பங்கேற்பாளர்களாக அவர்களை தேர்ந்து கொண்டி அவர்கள் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கிறார்கள். உமது பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கிறார்கள். உமது புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஓட்டமலைத்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்து ஏறளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காக தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காக தங்கள் உயிரை கையளித்து அதி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்போடு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்பப் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அதை அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப் பெறும் நாங்கள் அவரது துயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியால் எங்களது பாதுகாவலராகிய புனித தோமையார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக்கிய எங்கள் ஆயர்
பெர்னார்ட் மோரிஸ் மற்றும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆயர் சிங்கராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையில் கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருட நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்து எண்ணில் வா, என்னகமாள இறங்கி வா. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னகமாள இறங்கி வா. மன்னக வீட்டின் ஆண்டை வா, அமரனே மீட்கவா. மீட்கவா, மீட்கவா. அகிலம் வாழும் தெய்வம் உணவு நீ, அன்பை தரும் அமுதை உணவு நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. எழுந்து வராயோ, என்னில் வராயோ, எழுந்து வராயோ, என்னில் வராயோ. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னக வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னக வாழ இறங்கி வா. உணவே மண்ணிலே வந்தாய் உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய் உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவு தந்தாயே. இது உன் உடல் அன்றோ, வாழ்வு மரம் அன்றோ, இது உன் ரத்தம் அன்றோ, தாகம் தீரும் அன்றோ. இயேசுவே நீ வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வராயோ, என்னில் வராயோ, எழுந்து வராயோ, என்னில் வராயோ. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னக வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னக வாழ இறங்கி வா. வானம் இறங்கி வந்த மழையால் வாழ்வு நனையவே, கானம் இசைத்து உந்தன் புகழே என்றும் பாடவே. வானம் இறங்கி வந்த மழையால் வாழ்வு நனையவே, கானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. எனது சதை என்றாய், உண்மையின் உணவென்றாய், எனது ரத்தம் என்றாய், உண்மையின் மனம் என்றாய். வார்த்தையை வாழ்ந்திட வேண்டும், வல்லமை நான் பெற வேண்டும். வறுமையில்லா வாழ்வு வந்திடம் தியாக வேண்டும். எழுந்து வராயோ, என்னில் வராயோ, எழுந்து வராயோ, என்னில் வராயோ. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னக வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து எண்ணில் வா, என்னக வாழ இறங்கி வா. மன்னக வீட்டின் மாண்பே வா, மவரனே மீட்கவா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த திருவுணவு உமது அருட்பணியாளர்களுக்கும் அடியார் எல்லாருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. இதனால் அவர்கள் நிலையான அன்பு பணியில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். மனிதரை மீட்க தம் திருமகனை உலகிற்கு அனுப்பிய இறை தந்தை இன்று திருப்பட்டம் பெற்ற சார்லஸ் சர்வியர் என்ற குருவை என்றும் காப்பாராக. உலகெங்கும் செல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த புதிய குருவுடன் என்றும் தொடர்ந்து உடனிருந்து வழி நடத்துவாராக. மனிதரை குருக்களாக கிறிஸ்துவுடன் ஓர் உருப்பெரு செய்த தூயாவியானவர் இந்த புதிய குருவின் வாழ்வையும் பணிகளையும் வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் மந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நந்தி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணை